ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட யூடியூப்பில் சம்பாதிக்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு சம்பாதிக்கிறவங்க தான் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் கையிலையுமே இப்போ மொபைல் இருக்குது. நம்ம மொபைலில் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்குன்னு ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிடுறோம். அந்த சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சில பேர் வந்து சொந்தமாக வீடியோ போடுறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோ வந்து இன்னொரு சேனல்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து நம்ம சேனலில் போடுறோம். சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த வீடியோ நல்லா இருக்கே, இதில் நம்ம இந்த வீடியோ நம்ம சேனலில் போடுவோமே அப்படின்ட்டு வீடியோ போடுறோம். இப்படிலாம் வீடியோ போடும்போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த வியூவர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு சேனலில் வந்து போடுறோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒரு வீடியோ, அதுக்கு வந்து ஓரளவுக்கு வியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, பரவாயில்லையே நல்ல வியூவர்ஸ் வருதுன்ட்டு அதேமாதிரி நம்ம திருடி வீடியோலாம் திருடி போட்டுட்ருப்போம் நம்ம சேனலில். மற்ற சேனலில் இருக்க வீடியோலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து அதை திருடி கொண்டு வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அப்படி வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை வந்துரும். நம்ம பரவாயில்ல, நம்மளுக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க, சப்ஸ்கிரைபர் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளுக்கு வீடியோக்கு வந்து லைக் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. ஆனா, அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ காப்பிரைட்டே குடுக்கலனாலும், லாஸ்ட் டைம்ல நீங்க மானிட்டைசேஷன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும். அதுதான் வந்து ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட். ரிப்பிட்டேட்டிவ் கன்டென்ட்னா என்னன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாரிலாம் வீடியோ போடுறவங்களுக்கு வந்து குடுக்குற ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மீம் வீடியோலாம் போட்டு மீம்லாம் இருக்குல்ல, நிறைய சோசியல் மீடியாலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்து நம்ம சேனலில் போடுவாங்க. அப்படி போட்டு நிறைய பேர் வந்து வீடியோ போடுவோம். அதே மாதிரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வியூவர்ஸும் குடுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸும் குடுக்கும். ஆனா, நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும். அதுதான் ரிப்பீட்டட் கன்டென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, இந்த செட்டிங் மாத்துங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5000 வியூவர்ஸ் வருவாங்க, 10,000 வியூவர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செட்டிங் இன்னொரு செட்டிங் மாத்துனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வருவாங்க, 1000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இது எதுவுமே வந்து சாத்தியம் கிடையாது. அப்படி ஒரு சேனலுக்கு வந்து ஒரு நாளைக்கு 500 சப்ஸ்கிரைபர், 1000 சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படின்னா வந்து, அ அந்த வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணி அந்த சேனலுக்கு வந்து அவங்க 50,000 சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு வர மாரி பண்ணிப்பாங்க. ஆனா, நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு இயர்னிங் நம்மளால போகுது அப்படின்றத நீங்க கண்டிப்பா மறந்துடாதீங்க. நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து நம்ம உள்வாங்கி பார்ப்போம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு புது விஷயத்த வந்து சொல்லப் போறாங்க அப்படின்றதால, நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்குற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி ஆர்வம் அதிகமா இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீடியோ 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, 20 நிமிஷமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபுல் வீடியோவும் பார்ப்போம். இதனால அவங்க சேனலுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் த்ரோ ரேட்டிங் இருக்கு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு வியூவர்ஸ் வராங்க அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ தூரம் அந்த வீடியோவ பார்க்குறாங்க அப்படின்றத வந்து கூகுள் வந்து ஒரு பெர்சன்டேஜ் குடுக்கும். பெர்சன்டேஜ் உங்க வீடியோ வந்து இவங்க வந்து இத்தனை பெர்சன்டேஜ் பார்த்துருக்காங்க, இத்தனை பேர் 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அதில 800 பேர் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க சேனல்ல வந்து கிளிக் த்ரோ ரேட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமாகும்போது அவங்க சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்க வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துருவோம். அதுவே வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ கிரியேட் பண்ணும்போது, நம்ம அந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட் இல்லாம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து, நம்ம பேசிட்டே இருக்கும்போது நெறைய பேர் வந்து நம்ம வீடியோவ கட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம வீடியோ அப்படி கட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவே வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, 1 நிமிஷத்துலயோ, இல்ல 10 செகண்ட்லயோ, இல்ல 5 செகண்ட்லயோ, 50 செகண்ட்லயோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஆவரேஜ் கிளிக் த்ரூ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4%, 5% இது மாரி இருந்துச்சுன்னா, என்னோட வீடியோ வந்து வியூவர்ஸ் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ் போகாது. ஏன்னா, என்னோட கன்டென்ட் வந்து சரியில்ல அப்படின்னு அர்த்தம். இந்த கன்டென்ட் வந்து சரியில்ல அப்படின்ட்டு யூடியூப் என்ன பண்ணும்னா, என்னோட வீடியோவ சஜஷன் பண்ணிட்டு இருக்கும். நெறைய பேருக்கு வந்து இவங்க வீடியோ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சஜெஸ்ட் பண்ணும்ல, அந்த மாரி சஜெஷன் பண்ணாது. இதே என்னோட வீடியோவோட கன்டென்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்து, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற மாரி இருந்து, நீங்க என்னோட வீடியோ வந்து ஃபுல் லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட சிடிஆர் அதான் கிளிக் த்ரூ ரேட்டிங் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 10% மேல போயிடுச்சுனாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேல ஒரு கிளிக் த்ரூ ரேட்டிங் இருக்குனாலே அது ஒரு நல்ல வீடியோ தான். ஏன்னா வந்து 1000 பேருக்கு பார்க்குற இடத்துல 10% வந்து நம்மளுக்கு கிளிக் த்ரூ ரேட்டிங் இருக்கு அப்படின்னா, ஏன்னா யூடியூப் என்ன நினைக்கும்னா, இது ஒரு நல்ல வீடியோ. நெறைய பேர் வந்து இதுக்கு லைக் பண்றாங்க, இதுக்கு கமெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடும். இப்ப நீங்க வந்து WhatsAppலயோ இல்ல Facebookலயோ வந்து நான் யூடியூப் போட்டிருக்கேன் அப்படின்னு நாங்க வந்து சஜெஸ்ட் பண்ண தேவையில்ல. பாருங்க வந்து என்னோட வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல தேவையில்ல. யூடியூபே வந்து சொல்லும். உங்களோட வீடியோ வந்து நல்லாருக்கு. இவங்க வீடியோ நல்லாருக்கு. எல்லாமே வந்து இந்த வீடியோவ பாருங்க அப்படின்ட்டு யூடியூப் சஜெஸ்ட் பண்ணி பல பேருக்கு வந்து அனுப்பிவிடும். அப்படி அனுப்பிவிடும்போது உங்களோட சிடிஆர் வந்து அதிகமா இருக்குல்ல. உங்களோட சிடிஆர் அதிகமா இருக்கிறதால,
நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்ப்பாங்க. நல்ல கன்டென்ட்டா ஃப்ளூயன்ட் நீங்க வந்து நிறைய பேர் நினைப்பீங்க. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும்னா வந்து ஃபாஸ்ட்டா பேசணும் அப்படின்ட்டு. நம்ம தமிழ்ல பெரிய பெரிய சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஃபாஸ்ட்டாலாம் பேச மாட்டாங்க. ரொம்ப வேகமா பேசுற ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அதே ஹிந்திக்காரன் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு செகண்டுக்கே வந்து 10, 15 வார்த்தைய பேசுவான் அவன். தெரியுமா? அப்படி வந்து அவன் வீடியோ கிரியேட் பண்ணுவான். ஆனா தமிழ்ல வந்து நம்ம நிறுத்தி நிதானமா என்ன சொல்றோம் அப்படின்றத தெளிவா சொல்லணும். நம்ம தெளிவா சொல்ல சொல்ல தான் வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம நல்லா பார்ப்பாங்க. நம்ம சொல்ற வேகமோ, சொல்ற ஸ்டைலும் முக்கியம் இல்ல. நம்ம சொல்ற கருத்து தான் எப்பயுமே YouTubeல முக்கியம். நம்ம சொல்ல வர கருத்து வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளோட வீடியோவ நெறைய பேர் பார்ப்பாங்க. அப்படியே நம்ம சொல்ல வர கருத்தோ, இல்ல நம்ம கன்டென்ட்டோ சரியில்ல அப்படின்னா வந்து நெறைய பேர் வந்து அவங்கள பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம வீடியோவ பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. நம்ம சேனல்ல வந்து அவங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் கத்துக்குறாங்க. அப்படி இல்லன்னா வந்து ஒரு புது விஷயம் வந்து கத்துக்குறாங்க அப்படின்னா, நம்ம வீடியோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல். அப்படின்ற பட்சத்தில அவங்க ஃபுல்லா பார்ப்பாங்க. உங்களோட கன்டென்ட் எப்பயுமே வந்து அடுத்தவங்களோட யூஸ்ஃபுல்லான ஒரு கன்டென்ட்டா வந்து ரெடி பண்ணுங்க. ஓகேவா? நானும் வந்து தம்ப்நெயில்ல குடுத்துருந்தேன். இந்த செட்டிங்க மாத்துங்க. உங்க வீடியோவுக்கு ஓஹோ வியூஸ் வரும் அப்படின்ட்டு. அது எப்படின்னு தான் சொல்றேன் பாருங்க. நீங்க மாத்த வேண்டியது உங்க மொபைல்ல இருக்க YouTubeல இருக்க செட்டிங்கோ, இல்ல YouTube ஸ்டுடியோல செட்டிங்கோ கிடையாது. நீங்க மாத்த வேண்டியது ஒரே ஒரு செட்டிங் தான். உங்க மைண்ட் செட்டிங். உங்க மைண்ட் செட்ட வந்து மாத்திட்டு, நல்ல ஒரு கன்டென்ட்டா க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட சிடிஆர் இன்கிரீஸ் ஆகும். உங்களோட வியூவர்ஸ் அதிகமாவாங்க. உங்களோட வாட்ச் டைம் வந்து பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். உங்களோட சப்ஸ்கிரைபரும் அதிகமாவாங்க. நீங்க ஒரு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா, முக்கியமா இத தான் நீங்க கவனிக்கணும். ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, அந்த கருத்த உள்வாங்கி நீங்க வந்து அந்த வீடியோ பார்க்கறதுக்கு நெறைய எக்ஸ்பெக்டேஷன் உண்டாக நெறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பாங்க. நீங்க வந்து சொல்ல தேவையில்ல. என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்டின்ட்டு. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பாருங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்டின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றத விட, அவங்க மெயினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு ஃபோகஸ்டா கொண்டு வருவாங்க. அவங்க வீடியோவ ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, அவங்களோட வியூவர்ஸோட கவனத்த ஃபுல்லா அந்த வீடியோல இருக்க மாரி, அவங்களோட ஃபோகஸ் வந்து மைண்ட் செட் அவங்க ஃபோகஸ அந்த வீடியோல கொண்டு வர மாரியே அவங்க கன்டென்ட் இருக்கும். அவங்க பேசுற ஸ்டைலும் அப்படிதான் இருக்கும். இப்போ மதன் கௌரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 5,00,000 பேராச்சும் வந்து வீடியோ பார்க்குறாங்க. ஏன்னா, அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அவரோட கன்டென்ட்ட பத்தின எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவாரு. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து அவரு என்ன சொல்ல வர்றார்ன்றத சொல்ல மாட்டாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து அவரு வந்து ஏகப்பட்ட பில்டப் பண்ணி நெறைய வந்து கருத்துக்கள வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 1/2 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு வந்து அந்த மாரி தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா தான் வந்து அவர் கன்டென்ட்குள்ளேயே வருவாரு. அதே மாரி அவர் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த கன்டென்ட்ட ஸ்டாப் பண்ணிட்டு, ஆடியன்ஸோட ஃபோகஸ்ட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, ஆடியன்ஸ் எல்லார்ட்டயுமே பேசுவாரு. ஓகேவா? அந்த கன்டென்ட்ட விட்டுட்டு, அவர் ஆடியன்ஸ்ட்ட வந்து நேரா பேசுவாரு. சரி இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாரிலாம் ஆரம்பிச்சு, இது மாரி நெறைய வார்த்தைகள் வந்து பேசுவாரு. அப்படிதான் வந்து நீங்க உங்களோட வீடியோ இருக்கணும். எப்பயுமே ஆடியன்ஸோட ஃபோகஸ்ட ஃபுல்லா வீடியோல வைக்கிற மாரி நம்ம ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்ப்பாங்க. நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்ல தேவையில்ல. இதுவரையும் நீங்க பண்ண வீடியோ ஓகே. இதுக்கப்புறம் பண்ற வீடியோலாம் வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, உங்க சேனல் கண்டிப்பா குரோத் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.